எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தில் இடம்பெற்ற செண்பகமே பாடல் பாடகர் மனோ குரலில் வெளிவந்து ஆண் பாடுவதாக அமைந்த பதிப்புதான் ரசிகர்களால் பரவலாக அறியப்பட்டதாக உள்ளது. ஆனால் அதே பாடலை கதாநாயகியின் பார்வையிலிருந்து ஆஷா போஸ்லே பாடியிருப்பார். பாரம்பரிய இசை தொடங்கி நவீன இசை வரை பல்வேறு முக்கிய வகையான பாடல்களை ஆஷா பாடியிருந்தாலும் கிராமத்து பின்னணி கொண்ட கதைக்களத்தில் இடம் பிடித்த இந்த பாடலை அவரது குரலில் கேட்பது இதமானதாக இருக்கும். பலர் இந்த பாடலை ஜானகி அம்மா பாடியுள்ளார் என்று நினைத்துள்ளார்கள். ஆஷா போஸ்லே இந்த பாடலை பாடுவதற்கு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பாடிக்கொண்டே முயற்சி செய்தார். ஒரு மனைவியின் பாச போராட்டம் இந்த குரலில் வெளிப்பட வேண்டும் என்று இவர் எடுத்த மெனக்கிடல் அதிகம். இளையராஜாவுக்கு இந்த பாடல் இவர் பாடிய பிறகு தனக்கு மிகவும் பிடித்த பாடல்களில் ஒன்றாக இதுவும் இருந்தது என்று கூறியுள்ளார். செண்பகமே பாடலை கேட்டுவிட்டோம். அப்படியே சற்று நகர்ந்தால் இந்த பாடலை இவரா பாடியது என்று ஆச்சரியம் ஏற்படும். அலைபாயுதே படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட். குறிப்பாக செப்டம்பர் மாதம் பாடலுக்கு தனித்துவமான இடம் உண்டு. இளமையின் துள்ளல் இந்த பாடல் முழுவதும் வெளிப்பட்டிருக்கும். இந்த பாடலை ஆஷா போஸ்லேவின் குரலில் கேட்க கனகச்சிதமாக இருக்கும் என்று ஏஆர் ரஹ்மான் அழைத்தார். பிரிவொன்று நேராத உறவொன்றில் சுகமில்லை, காதல் காதல் அதுதான் என்பது பாடலின் மைய கருத்து. திருமணம் நடந்த பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் போராட்டம், அதில் இருவேறு அணிகளாக பாடுவது போன்ற இந்த பாடல் இவரது குரலில் உயிர் பெற்றிருக்கும். வரிகளின் ஆழத்தை உணர்ந்த பிறகு தனது மொழிகளில் எழுதி கொண்டார். எதையும் ரசிக்கும் காதல் கல்யாணமான பின் ஏன் கசக்கிறது? கிளிமூக்கின் நுனிமூக்கில் கோபங்கள் அழகென்று ரசிக்கும் காதல் கல்யாணமானாலே துரும்பெல்லாம் தூணாக ஏன் மோதல். இந்த பாடலை ஏஆர் ரஹ்மான் அவர்களின் ஸ்டுடியோவில் பாடிய பிறகு 2 நாட்கள் தனது வீட்டில் பாடிக்கொண்டே இருந்தாராம்.